வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியில் 4,00,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் வழங்கி நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தல். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசின் மேல்முறையீடு தள்ளுபடி. தீபம் ஏற்றினால் பொது அமைதி சீர்குலையும் என்று கூறுவது அரசின் கற்பனை என்றும் நீதிபதிகள் கருத்து. உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள தீர்ப்பை மதித்து தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்காததை சுட்டிக்காட்டல். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மூச்சு திணறல் காரணமாக டெல்லி கங்காரா மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவரை விடுவிப்பது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் நிக்கோலஸ் மதுரோ. வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்றார் டெல்சி ரோட்ரிகஸ். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் திமுகவின் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் 4,00,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் ஆறுகளில் மணல் அள்ளியதில் 4,300 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல் டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கு சான்றுகள் உள்ளதாகவும் கூறி அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை மாநில அரசின் ஊழல் கண்காணிப்புத்துறை விசாரிக்கும் என்றும் அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்துறையில் பல்வேறு வேலைகளுக்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு ஆட்களை பணி நியமனம் செய்ததில் 900 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கும்படியும் உரிய சான்றுகளுடன் மாநில டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இதேபோல் நகராட்சி நிர்வாகத்துறையில் பல்வேறு பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் வழங்க 10 விழுக்காடு கமிஷன் பெற்று 1,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கும்படியும் உரிய சான்றுகளுடன் மாநில டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்த 3 குற்றச்சாட்டுகள் மீது தமிழ்நாடு அரசின் ஊழல் கண்காணிப்புத்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்காத நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் RN ரவியை சந்தித்து திமுக அரசு மீதான ஊழல் பட்டியலை வழங்கியுள்ளார். இந்த ஊழல்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி அவரிடம் வலியுறுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, CV சண்முகம், ஜெயக்குமார், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி ஆகியோரும் சென்றனர். ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் 4.5 ஆண்டு கால ஆட்சியில் 4,00,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்த பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூணில் திருக்கார்த்திகை நாளில் தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரி இந்து இயக்கத்தை சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். இந்த உத்தரவை கோவில் நிர்வாகம் செயல்படுத்தாததால் மனுதாரரே 10 பேரை துணைக்கு அழைத்துக் கொண்டு சென்று தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டார். அவர்களுக்கு பாதுகாப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களையும் அனுப்பி வைத்தார். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்ற வந்தவர்களை தமிழ்நாடு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்பகுதியில் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினர். இதையடுத்து தீபம் ஏற்ற சென்றவர்களும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் மத்திய தொழிற்காப்பு படையினர் திரும்பி சென்றனர். இதனிடையே திருப்பரங்குன்றத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. அந்த மனுவில் தீபம் ஏற்ற அனுமதித்தால் பொது அமைதி குலையும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்தனர். தூணில் தீபம் ஏற்றுவதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர். அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது என்றும் பொது அமைதி சீர்குலையும் என்றும் கூறுவது அரசின் கற்பனை என்றும் கூறினர். தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ளது என்றும் தூணில் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். குன்றம் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி என்றும் அங்கு எந்த செயல் நடைபெற்றாலும் சட்டத்துக்குட்பட்டே நடக்க வேண்டும் என்று தெரிவித்தனர்.
தீபம் ஏற்றும் போது எத்தனை பேரை கூட்டி செல்லலாம் என்பதை இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையுடன் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்றும் கூறியுள்ளனர். தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மக்கள் இனிப்பு வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திமுக அரசு இனியாவது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை மதித்து முருக பக்தர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திருப்பரங்குன்றம் மேல் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பிற்கு எதிரான திமுக அரசின் மேல்முறையீட்டையும் அது தொடர்பான பிற மனுக்களையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோவில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டால் அது தமிழக திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் எனவும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீபத்தூண் கோவிலுக்கே சொந்தமானது என்பதையும் உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மூச்சு திணறல் காரணமாக டெல்லி கங்காரா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லி கங்காரா மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சோனியா காந்தி மூச்சு திணறல் காரணமாக நேற்றிரவு 10 மணிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. பரிசோதனையில் அவர் மூச்சுவிட சிரமப்பட்டதை உணர்ந்ததாகவும், குளிர்காலம், காற்று மாசுபாடு ஆகியவற்றின் காரணமாக இவ்வாறு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக அவர் மருத்துவ கண்காணிப்புக்காகவும் சிகிச்சைகளுக்காகவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், அவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அவர் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பதாகவும், சிகிச்சையின் முன்னேற்றத்தை பொறுத்து அவரை எப்போது விடுவிப்பது என்று மருத்துவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் கங்காரா மருத்துவமனையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பேசியபோது, கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கருத்து சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும், அவர்தான் 1ஆம் நம்பர் ஊழல்வாதி என்றும் அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழாவில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, 3000 ரூபாய் வாங்கிக் கொண்டு மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் எங்களது திட்டங்களை வைத்துதான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் நாங்கள் அமித்ஷாவை மண்ணை கவ வைப்போம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கருத்து சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என்றும், அவர்தான் 1ஆம் நம்பர் ஊழல்வாதி என்றும் விமர்சித்துள்ளார். மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆனிச்சு? ஆளே வரல. இதில் இது ஒன்று போதும். அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. மாணவர்களின் நவீன உலக தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் அரசின் மடிக்கணினி வழங்கும் விழா திட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவர்களை தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் இணைந்து மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். இதையடுத்து அமைச்சர் சுவாமிநாதன் பேசிய போது, மாணவர்களின் நவீன உலக தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சங்கமித்துறை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மனோன்மணி, உதவி இயக்குநர் சதீஷ்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் ஓட்டோ முஸ்லிம்களின் ஓட்டோ நமக்கு தேவையில்லை என்று பாஜக ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறையை கண்டித்து விசிக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜேக்கப் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிறிஸ்தவர்களின் ஓட்டோ முஸ்லிம்களின் ஓட்டோ நமக்கு தேவையில்லை என்றும்,
பாஜக ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், பாலாஜி, ஆலு ஷானவாஸ், துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள கொடைக்கல் அரசு பள்ளியில் அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முனி கிருஷ்ணய்யா, ஆனந்தன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய போது, தமிழக அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதில் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, ஒன்றிய கவுன்சிலர் கார்த்தி, பிடிஏ தலைவர் புல்லட் சேகர், துணைத் தலைவர் சேகர், SMC தலைவர் ரஜினிகாந்த், ஊராட்சி மன்ற தலைவர் பெருங்காட்சி, ஹேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு அரசின் மடிக்கணினிகளை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி மேயரும் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு அரசின் மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினர். இதையடுத்து மடிக்கணினிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் முதல்வருக்கு நன்றியை தெரிவித்தனர். இதில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், துணை மேயர் மேரி பிரின்சிலதா, DRO பூங்கோதை ஆகியோர் கலந்து கொண்டனர். மேம்பாலம் சீரமைப்பு பணி தேவையற்ற வகையில் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக பாஜக வழக்கறிஞர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சாரங்கபாணி நினைவு மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார். இந்நிலையில் பாஜக வழக்கறிஞர் ராஜேந்திரன் சீரமைப்பு பணி தேவையற்ற வகையில் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதனை CBI விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இதுகுறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கினார். தமிழக முதலமைச்சர் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் சரஸ்வதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும், கூட்டணி குறித்து டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று கூறினார். பின்னர் முதலமைச்சர் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இல்லைங்க, அவங்க எல்லாரும் எல்லா கட்சியும் மாநாடு நடத்துறாங்கல்ல. இப்ப அதிமுக இருக்கும்போது அம்மா நடத்துனாங்க, இன்னைக்கு அவங்க நடத்துறாங்க, அவ்வளவுதான். தலைவர் நிரந்தர எதிரியும் இருக்காங்க. அதாவது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு தலைவருக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. சபரிமலையில் மகர விளக்கை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக 1000 பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்ட நாள் முதல் கேரள அரசு பேருந்தான KSRTC பேருந்துகள் கேரளா, தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாவட்டங்களில் இருந்து பம்பைக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் பம்பை, நிலக்கல்லுக்கும் இடையே அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்படும் பேருந்துகள் குறித்து கேரள போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் நேரடியாக பம்பை, நிலக்கல்லில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் கூறுகையில், பக்தர்கள் வசதிக்காக சுமார் 1000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த முறை வந்தபொழுது பேருந்துகளின் பின்னால் முதியவர்கள் ஓடுவதை பார்த்து கவலை ஏற்பட்டதாகவும், அதனால் இந்த முறை அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த முறை சபரிமலை புனித பயண காலத்தில் இதுவரை ஒரு விபத்து கூட உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் விருப்ப மனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மண்ணாடிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவர் தனது மனுவினை காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, அப்துல் ரஹ்மான், காங்கேயம் பஞ்சகாந்தி, பிரதீஷ் இருதயராஜ் ஆகியோரிடம் கொடுத்துள்ளார். இந்த நிகழ்வின் போது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் காளிமுத்து, காங்கிரஸ் கமிட்டி SC பிரிவு மேற்கு மாவட்ட தலைவர் ஐயனார், ஆனந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். வீதி எங்கும் சாராய கடைகள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று மின்சாரத்தை தனியார் மயமாக்கி ப்ரீபெய்டு திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பெரிய அளவிலே சுத்திக்கேணி, காட்டிலிக்குப்பம் போன்ற பகுதிகளிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
செயற்கையான மரணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி நாய்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபடுவதாக தேசிய விலங்கு நல ஆணையத்தின் தலைவர் அசோக் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய விலங்கு நல ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பினர் நூற்றுக்கணக்கானோர் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களை பாதுகாக்க வேண்டி நூற்றுக்கணக்கானோர் நாய்களோடு பேரணியில் ஈடுபட்டனர். இப்பேரணியில் கலந்து கொண்ட தேசிய விலங்கு நல ஆணையத்தின் தலைவர் அசோக் ராஜ் பேசிய போது கடந்த 15 வருடங்களில் புதுச்சேரியில் நாய்களால் ஒரு மரணம் கூட நடக்கவில்லை என்று, உயிர்களிடம் இரக்கம் காட்டுவது மனித இயல்பு என்று தெரிவித்துள்ளார். செயற்கையான மரணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி நாய்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். ஓமலூரில் தனியார் அமைப்பின் சார்பாக மதுவால் பாதிக்கப்பட்டு மீண்டோருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தனியார் அமைப்பின் சார்பில் 30வது ஆண்டு விழா மற்றும் சேலம் ஒருங்கிணைந்த குழுவின் 23வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு மதுவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் மதுவிலக்கு அமலாக்கத்துறையின் சிறப்பு காவல் ஆய்வாளர் ஜோதி, ஓமலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ரமேஷ் ராஜேந்திரன், அரசு நிதி உதவி பள்ளி செக்ரட்டரி சிவசண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இதில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த குடிநோயிலிருந்து மீண்டவர்கள் தற்போது சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மீண்டும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தனியார் அமைப்பு தங்களை தொடர்ந்து கண்காணித்து ஆதரவளிப்பதற்கு நன்றிகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தேனியில் சாலை பாதுகாப்பு மாத விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி போக்குவரத்து துறையினரால் கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் மாணிக்கம், மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அப்போது அவர்கள் பொதுமக்களுக்கு வாகன விதிகள் அடங்கிய விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஓட்டுநருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில் ஆட்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லக்கூடாது என்றும், வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக ஒலி எழுப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்தனர். சாராயம் அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்றும், 4 சக்கர வாகனங்களை இயக்கும் போது வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், ஊழியர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் சங்கரேஸ்வரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் வட்டார செயலாளர் ஷாலினி, கடவூர் வட்டார செயலாளர் சுரேஷ், அரவக்குறிச்சி வட்டார செயலாளர் செல்வராஜ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அரவக்குறிச்சி வட்டார செயலாளர் செல்வராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, ஊதிய முரண்பாடுகளை களைவதற்காக 2023ஆம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது தமிழக முதல்வர் 3 நபர் கொண்ட குழுவினை அமைத்து 3 மாதத்தில் ஊதியம் உயர்த்தி வழங்குவதாக கூறினார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் முற்றுகை போராட்டமாக 5000 ஆசிரியருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கல. 2023 இதே மாதிரி 8 நாள் உண்ணாவிரத போராட்டம் தான் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு 3 நபர் குழு அமைச்சாங்க. திருவண்ணாமலை அருகே சோழர் கால ஊற்று கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பாபப்பட்டு கிராமத்தை சேர்ந்த லட்சுமியம்மாள் என்பவர் தங்கள் பகுதியில் பழங்கால கல்வெட்டு இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தை சேர்ந்த பாலமுருகன், பழனிசாமி, பாரதி ராஜா ஆகியோர் பாவப்பட்டு கிராமத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அங்குள்ள மலையடிவாரத்தில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டை கண்டெடுத்தனர். இதுகுறித்து அவர்கள் பேசிய போது 3ஆம் குலோத்துங்க சோழனின் 22ஆம் ஆட்சியில் வெட்டப்பட்டது என்றும், இந்த கல்வெட்டில் புலவர் அடியான் ஒற்றிக்கொண்டான் திருவானை முகவன் என்பவர் அவ்விடத்தில் உள்ள நீர் ஊற்றை கண்டுபிடித்து அதற்கு சித்திரமேலி பேரூற்று என்னும் பெயருமிட்டு கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த கல்வெட்டினை தொல்லியல் துறை ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஆண்டிமடம் காவல்துறையை கண்டித்து தம்பதிகள் தீக்குளிக்க முயற்சித்ததால் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பெரிய தத்தூரை சேர்ந்த தம்பதியர்கள் வெங்கடாசலபதி, மஞ்சுளா
இதில் கணவர் வெங்கடாசலபதிக்கு பிரிந்த பூர்வீக சொத்தை தன்னுடைய மனைவி மஞ்சுளாவின் பெயரில் செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்துவிட்டு அதை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மஞ்சுளாவின் வயலும் வெங்கடாசலபதியின் உடன் பிறந்தவர்களின் வயலும் அருகருகே உள்ளது. இதையடுத்து மஞ்சுளாவின் வயலை வெங்கடாசலபதியின் கூட பிறந்த சகோதரரின் மனைவி சகுந்தலா பயன்படுத்தி வந்துள்ளார். இது குறித்து சகுந்தலா மஞ்சுளாவிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. மேலும் வயலை மஞ்சுளா மற்றும் அவரது கணவர் பயன்படுத்த சென்றபோது சகுந்தலா உறவினர்களுடன் சேர்ந்து அவர்களை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் மஞ்சுளா பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடாசலபதி மற்றும் மஞ்சுளா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன்னுடைய உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினர் இருவரையும் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலக்காடு அருகே மரம் அறக்கும் ஆலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பருத்திக்குடியில் உள்ள தனியார் மரம் அறக்கும் ஆலயத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். பின்னர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரப்பலகைகள், பர்னிச்சர் பொருட்கள், இயந்திரங்கள் ஆகியவை எரித்து சாம்பலானது. இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து பருத்திக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவியை உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டிய கணவருக்கு 8 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து நீதியரசர் தீர்ப்பு வழங்கியுள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆரியபாளையத்தை சேர்ந்த வெங்கடேசனின் மனைவி சோனியா 2016ஆம் ஆண்டு குடும்ப தகராறில் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். இதன் பின்னர் இது தொடர்பாக ஏத்தாப்பூர் காவல்துறையினர் வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன் பின்னர் இந்த வழக்கு சேலம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் வெங்கடேசனுக்கு 8 ஆண்டு சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதியரசர் ஜெய்சிங் தீர்ப்பு வழங்கினார். பொன்னேரி அருகே குளத்தில் மதுபோதையில் குளிக்க சென்ற இளைஞர் சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவணத்தை சேர்ந்தவர் சாரதி. இவர் தனது நண்பர் மணிகண்டனுடன் தடப்பெரும்பாக்கம் குளத்தின் அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளார். இதையடுத்து சாரதி மதுபோதையில் குளத்தில் இறங்கி குளிக்க சென்றுள்ளார். அப்போது சாரதி சேற்றில் சிக்கி தத்தளித்த நிலையில் அவரது நண்பர் மணிகண்டன் கூச்சலிட்டுள்ளார். இதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது சாரதி சேற்றில் சிக்கி மாயமாகியுள்ளார். இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் பொன்னேரி தீயணைப்பு வீரர்கள் சேற்றில் சிக்கிய இளைஞர் சாரதியை சடலமாக மீட்டனர். அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சாரதியின் நண்பர் மணிகண்டனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் குளத்தின் சேற்றில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தொப்பம்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் இன்று காலை பள்ளி மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் நல்லிக்கவுண்டம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரின் மகள் கோபிகா அலோசிசஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். வழக்கம் போல பள்ளிக்கு செல்ல எக்ஸல் இருசக்கர வாகனத்தில் தாசநாயக்கன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையை கடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பழனியிலிருந்து தாராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த 407 டிராவல்ஸ் வாகனம் மாணவி கோபிகா மீது திடீரென்று மோதியது. இந்த திடீர் விபத்தில் மாணவி கோபிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே தண்டியன்குளம் மலை கிராமத்தில் கணவர் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து தகராறு செய்வதால் மனமுடைந்து போன மனைவி தன்னுடைய 2 குழந்தைகளுடன் விவசாய கிணற்றில் குதித்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா தண்டியன்குளம் மலை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயபெருமாள். கூலி தொழிலாளியான இவர் மது குடிக்கும் பழக்கம் கொண்டிருந்ததால் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து வீட்டில் மனைவியிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. நேற்று இரவிலும் மனைவியிடம் மது குடித்துவிட்டு வந்து சண்டையிட்டுள்ளார். இதனால் மனம் உடைந்த ஜெயபெருமாளின் மனைவி தனலட்சுமி மற்றும் அவர்களின் 2 குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு அருகே உள்ள விவசாய கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர்.
அவரது உடலை பார்த்து அருகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருசநாடு காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் உயிரிழந்த 3 பேரின் உடல்களையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐயப்பன் தாங்கலில் உள்ள ஓம் காளி ஆலயத்தில் நாடு நலம் பெற வேண்டி காளியம்மனுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சென்னை ஐயப்பன் தாங்கலில் உள்ள புகழ்பெற்ற ஓம் காளி ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேஷமான வழிபாடு நடைபெற்றது. இதில் நாடு நலம் பெற வேண்டி அம்மனுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த விழாவின் ஒரு பகுதியாக காளியம்மனுக்கு சாத்தப்பட்ட அந்த பணத்தை கோவில் நிர்வாகம் அங்கிருந்த பொதுமக்களுக்கே திரும்ப வழங்கியது ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரபல அருள்வாக்கு அன்பரசு பேசிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என பல அரசியல் தலைவர்கள் குறித்துதான் சொன்ன கணிப்புகள் சரியாக விழுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக அம்மனுக்கு பணமாலை சாத்துவது காளிக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்றுள்ளார். 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக யார் வருவார் என்பது குறித்து வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியன்று துல்லியமாக அருள்வாக்கு சொல்லப் போவதாக தெரிவித்துள்ளார். தாமரை சேனல்ல வந்திருக்கு 2026ல் ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு சொல்லியிருக்கிற இது மாதிரி வெற்றி பெறுவார், இவ்வளோ தொகுதி வருவார், 167 இடம் வருவாருன்னு சொல்லியிருக்கிறார். மது போதையில் வளர்ப்பு நாயை துன்புறுத்தியது குறித்து கேள்வி எழுப்பியவரை கத்தியால் குத்தி உயிர் மாய்க்க செய்யும் முயற்சியில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் மையநாடை சேர்ந்தவர் ராஜு. இவரது வீட்டில் 2 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ராஜு மதுபோதையில் வளர்ப்பு நாய்களை துன்புறுத்தியுள்ளார். அப்போது இது குறித்து அவரின் வீட்டு அருகில் வசித்து வரும் கபீர்குட்டி கேள்வி எழுப்பினார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கபீர்குட்டியின் வீட்டிற்கு சென்று ராஜு அங்குள்ள பெண்களை தாக்க முற்பட்டார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக கபீர்குட்டி செல்ல முயன்ற போது ராஜு கத்தியால் கபீர்குட்டியின் நெஞ்சில் குத்தினார். இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த கபீர்குட்டியை குடும்பத்தினர் கொல்லம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இதையடுத்து கத்தியால் குத்திய ராஜியை கொட்டியம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் நிலப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெயை ஊற்றி தன்னுடைய உயிரை மாய்க்க முயற்சி செய்த பின்னால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் காவல்காரன்பட்டியை சேர்ந்தவர் சரசு. இவரது வீட்டின் அருகில் வசித்து வரும் ஐயர் என்ற நபர் தன்னுடைய இடம் சரசு வீட்டின் நிலத்தில் உள்ளது என கூறி பிரச்சனை செய்துள்ளார். இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால் இது தொடர்பாக குளித்தலையில் உள்ள நில அளவை அலுவலகத்தில் சரசு தன்னுடைய வீட்டை அளவிட்டு தருமாறு விண்ணப்பம் அளித்துள்ளார். விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட நில அளவையர் சம்பந்தப்பட்ட ஐயருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு சரசுவை பலமுறை அலைக்கழித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த சரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 லிட்டர் மண்ணெண்ணெயை கொண்டு வந்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனை கண்ட காவல்துறையினர் சரசுவை தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். மேலும் இதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு காவல்துறையினர் சரசுவை அழைத்து சென்றனர். இது தொடர்பாக சரசு செய்தியாளர்களிடம் பேசிய போது நில அளவையர் நில அளவை செய்வதற்காகத்தான் மனு கொடுத்திருந்த போதும் எதிர்த்தரப்பை சேர்ந்த நபருடன் கூட்டு சேர்ந்து வேண்டுமென்றே தன்னை அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னணி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இன்று தன்னுடைய 59வது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இந்திய திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் இன்று தன்னுடைய 59வது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். கடந்த 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். மிக குறுகிய காலத்திலேயே தேசிய விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது உள்ளிட்ட மொத்தம் 170க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றுள்ளார். 2008ஆம் ஆண்டு வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்தின் மூலம் 2 ஆஸ்கர் விருதுகளை தன்னுடைய 2 கைகளாலும் உயர்த்தி பிடித்து எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இசையால் எல்லைகளை கடந்து 8 திக்கும் ஆளும் அன்பு இளவல் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இனி வருவது உலக செய்திகள்.
ஜப்பானில் திடீரென்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் ஷிமானே மாகாணத்தில் திடீரென்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.3 பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக டோஹோகு நகரில் உள்ள சாலையில் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் கார்களும் வீடுகளும் சேதமடைந்துள்ளது. மேலும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு நாடுகளின் சர்வதேச லீக் 20 ஓவர் பிரீமியர் தொடரின் இறுதிப் போட்டியில் எமிரேட்ஸை வீழ்த்தி டெசர்ட் வைப்பர்ஸ் அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. ஐக்கிய அரபு நாடுகளின் சர்வதேச லீக் 20 ஓவர் பிரீமியர் தொடரின் இறுதிப் போட்டி துபாயில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டெசர்ட் வைப்பர்ஸ் எமிரேட்ஸ் அணிகள் மோதின. போட்டியில் டாஸ் வென்ற அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது. தொடர்ந்து களமிறங்கிய டெசர்ட் அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 182 ரன்கள் எடுத்தது. இதில் கேப்டன் சாம் கரன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 74 ரன்கள் குவித்து அசத்தினார். இதையடுத்து 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய எமிரேட்ஸ் அணி 18 ஓவரில் 136 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் டெசர்ட் வைப்பர்ஸ் அணி 46 ரன்கள் வித்தியாசத்தில் எமிரேட்ஸை அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்று தன்னுடைய முதல் கோப்பையை வென்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் அதிகரித்து 12,830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,11,976 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 271 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 254 புள்ளிகள் குறைத்து 85,186 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 45 புள்ளிகள் குறைந்து 26,205 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் வழங்கி நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தல். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசின் மேல்முறையீடு தள்ளுபடி. தீபம் ஏற்றினால் பொது அமைதி சீர்குலையும் என்று கூறுவது அரசின் கற்பனை என்றும் நீதிபதிகள் கருத்து. உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள தீர்ப்பை மதித்து தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற வாதத்தை உயர்நீதிமன்றம் ஏற்காததை சுட்டிக்காட்டல். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மூச்சு திணறல் காரணமாக டெல்லி கங்காரா மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவரை விடுவிப்பது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் நிக்கோலஸ் மதுரோ. வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக பதவியேற்றார் டெல்சி ரோட்ரிகஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்-லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.